வணக்கம்ங்க. நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசுல பாருங்க எவ்வளவு வண்டி கொடுத்துட்டேங்க. எத்தனை போற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொடுக்குற போல சுத்தமா கொடுக்குறோம். என்கிட்ட இன்ஜின் நல்லா இருக்குங்க. எப்பவுமே இன்ஜின் நல்லா வச்சுன்னு இருப்பேன். இடமே பாருங்க ஃபுல்லா காலி. பக்காவா கொடுக்குறேன். வண்டிங்க சோலட் ஆகினே இருக்கு. இந்த நேத்து போட்டுங்க பொலியோரோ, இன்னைக்கு இல்ல. எங்க இந்த கன்னியாகுமரி கிட்ட இருந்து வராங்க. விருதுநகர் கன்னியாகுமரி கிட்ட இருந்து வந்து என் வண்டி எடுத்துன்னு போறாரு. அதுவும் போலீஸ் காவல்துறை நம்மகிட்ட வந்து எஸ்சியா இருக்காரு. அவர் சிங்களா வந்தாரு. எப்படியும் 50 வயசு இருக்கும். சிங்கிளா வந்து பொலியோரோ கிளம்பிச்சு. பொலியோரோ இல்ல, அந்த பொலியோரோ கொடுத்துட்டேன். அதை நம்பி வரணும்னா வராதிங்க, வித்துட்டேன். நம்பி வரணும்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி. நான் வண்டி கொடுத்துட்டேன். இல்லைங்க, இப்ப இந்த டாட்டா இண்டிகா போடுறேன்னு இதை போடுறேன் பாருங்க. வண்டி வேற லெவலு. இண்டிகா போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆகுதுங்க. ஆனா இண்டிகா வரத்துல சரியா. ஏன்னா என்கிட்ட வந்து ஆயில் அடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆயில் அடிக்கக்கூடாது. ஆயில் அடிக்காத வண்டி வரணும், லேட் ஆகுது. இப்பதான் இண்டிகா வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, ஒண்ணு வேற லெவல்ல ஒரு ஜென் எக்ஸில வந்திருக்குங்க. டாக்டர் வண்டி. வண்டி சூப்பர் குவாலிட்டி, பக்காவா இருக்கு. ஒரு ஷோரூம் கண்டிஷனுங்க இந்த வண்டி. வீடியோ போடுறேன். ஃபுல் ஆப்ஷனு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி வேற லெவலு. கிலோமீட்டர் நம்பவே மாட்டீங்க, அவ்வளவு கம்மி. வெறும் இன்னைக்கு இருக்கும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 19,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இதுதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வெறும் 19,000 கிலோமீட்டர் தான். 4 டயர் புதுசு. இது வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வண்டி லட்சத்துல கோடியில ஒரு வண்டி தான் வரும். 19,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி லோ பட்ஜெட்டுக்கு தர போறேன். இவ்வளவு கம்மியா ஓடின வண்டி கிடைக்காதுங்க. எங்க போய் தேடி போலாம் பாருங்க. கம்மி 19,000 கிலோமீட்டர்லாம் ஒரு கணக்கே இல்லைங்க. புது வண்டி கணக்கு தான். ஏன்னா 30,000 கிலோமீட்டருக்கு கம்பெனில புது வண்டி தான் சொல்றாங்க. வெறும் 19,000 தான் ஓடிக்கு. நேரில் வந்து பாருங்க. 19,000 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு ஒரு லக்கு. என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பீங்க. யாருன்னா ஒருத்தர் அந்த வண்டி எடுங்க, ஜென் எக்ஸிலோ. அதுவும் டாப்பா இருக்கு. பெட்ரோல் வண்டி, இது டீசல் வண்டி. இண்டிகான்னு லைக் பண்றவங்க நிறைய பேரு. ஆனா இண்டிகா இப்ப நிறைய இல்ல. ஏதாவது ஒண்ணு வருது, சோல்ட் ஆயிடுது. குடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம். 2016ங்க. 2016, 2 ஓனரு, பக்கா கண்டிஷனா இருக்கு. ஆயில் அடிக்காது, ஸ்டிக்கர் ஆயில் அடிக்காது. டயர் எல்லாம் பக்கா கண்டிஷனு. ஏசி வேற லெவல். ஏசி இல்லாம வண்டி கொடுப்பேனா? என்னைக்குமே கொடுக்க மாட்டேன். குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன். ஓகே, குத்துருப்பா. குடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறேங்க. அதனால என் வியாபாரம் ஆயினே இருக்கு. கடவுள் புண்ணியத்துல நல்ல வண்டி கொடுக்குறேன். என்ற நல்லா வாய்த்தி எடுத்துன்னு போறாங்க. அதே மாதிரிதான் இந்த இண்டிகாவும் பக்காவா இருக்கு. வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க. 2 ஒண்ணு 2016. கஸ்டமர் கையெல்லாம் விடுங்க. வண்டி பாருங்க, பாடி தெளிவு, அந்த சீட் கவர்ல இருந்து, டயர்ல இருந்து, வண்டியில இருந்து இந்த தெளிவு இருக்கணும். இருக்கிற வண்டினால சீக்கிரம் விற்கிறோம். வண்டி நல்லா, நான் சொல்ற மாதிரி வண்டி இல்லைன்னா வியாபாரம் ஆகுமா? நான் கொடுக்குற மாதிரி வண்டி இருந்தா தான் வியாபாரம் ஆகும். கஸ்டமர் வந்து என்ன கேட்டாருன்னா, ஒரு 2 பாஞ்சு 210 கேட்டு இருந்தாருங்க. அவரெல்லாம் விடுங்க, 2 உடச்சு ஒரு 190 முடிச்சு கொடுக்குறேன். வண்டி சூப்பரா இருக்கு. நான் இப்ப வண்டிங்களே இல்லைன்னு இதை ஏத்திக்கிடும் நம்ம சொல்ல மாட்டோம். அன்னைக்கு என்ன வீடியோ போட்டேன், 195 390 போட்டுருந்தா அதே ரேட்டு தான் இன்னைக்கும் போடுவேன். கரெக்டான வண்டி, பக்கா கண்டிஷனு. 2 பாஞ்சு கேட்டுருக்காரு. நான் 2 உடச்சு 1,90,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன். வண்டி பக்காவா இருக்கு. இந்த இன்ஜினை காமிக்கிறேன். இன்ஜினை பாத்துங்க. தெளிவு இல்லைன்னா எப்பவுமே வியாபாரம் பண்ண மாட்டோம். இந்த ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன். ஆயில் வச்சா நானே எடுக்க மாட்டேன், நீங்களும் எடுக்காதீங்க. ஆயில் இருக்கா பாத்துங்க. ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே தர மாட்டேன். அதனாலதான் நம்ம வியாபாரம் ஆகல. ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி ஆயிடுச்சு. பக்கா கண்டிஷனுங்க. சுத்தமா இருக்க வண்டி, தெளிவா இருக்குங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். அதை விரல் வைக்கிறேன் பாத்துங்க. ரேஸ் பண்ண ரேஸ் பண்ணுவா. கொடுத்தா நல்ல வண்டி கொடுக்கணுங்க. எல்லாம் கொடுக்க கூடாது. ஆயில் அடிக்கிறா பாத்துங்க. இன்னொரு அவ்வளவு வைக்கிறேன். ரேஸ் பண்ணுவா. அவ்வளவு பண்ணு. ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். ரேடியேட்டர் பக்கா கண்டிஷனுங்க. ரேஸ் பண்ணுப்பா. ரேடியேட்டர் சர்க்கேஷன்ல இருந்து எல்லாமே தெளிவா பக்காவா இருக்குங்க. பக்கா கண்டிஷனே பாருங்க. இன்ஜின் இன்ஜின் சுத்தமா இருக்குங்க. வேற லெவல். டிடிஐ இன்ஜின் தான். டிடிஐ இன்ஜின் மட்டும் தான் இப்ப 190 வாங்கி தரேன். கஸ்டமர் 2 பாஞ்சு கேக்குறாரு. நான் ஃபைனல் ரேட் சொல்றேன், 190 வாங்கி தரேன். வண்டி சூப்பரா இருக்கு. 2 ஒண்ணு தான். வண்டி பக்காவா இருக்கும். எஃப்சி கலர்ல இருக்கு. 31 எஃப்சி வந்துருங்க. சில்வர்ல இது வெள்ளி கலருங்க. சில்வர்ல வெள்ளி கலர் வரும். சாதா சில்வர் வரும். இது வெள்ளி கலர். சூப்பரா இருக்கு வண்டி. பக்காவா இருக்குங்க. வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். எல்லாம் பக்கமா காமிச்சிடுறேன். தெளிவா இருக்கணும். தெளிவு இல்லைன்னா நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோம். ஒரு நல்ல வண்டி, பக்கா கண்டிஷன் இருக்கு. இண்டிகா வந்து வந்தா ஒரு நாள்ல ஓடிடும். அந்த பொலியோரோக்கா தான் சொன்னேன், ஒரே நாள்ல வித்துறோன்னு. அதே மாதிரிதான் இந்த இண்டிகா ரொம்ப நாள் நிக்காது, ஒரே நாள்ல வித்துரும். நேரில் வந்து பாருங்க, கிளீனா எல்லாமே நீட்டா இருக்கு. எடுத்தா ஓட்டிங் போனோம். அந்த மாதிரி பொருள் தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? பக்காவா இருக்கும். வண்டி 190 பண்ணி தரேன். பேசி வாங்கி தரேன்.
2.5 நிக்கிறாரு. நேர்ல வாங்க, அவர் 2.5 சொல்றாரு. வாங்க, நீங்களும் வாங்க, நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. 190 முடிச்சு விடுறேன். நீட்டா இருக்கு. உள்ள காமி 2 எல்லாம் எல்லாமே பாத்தங்க. உள்ள பாருங்க, பக்காவா இருக்கு. 68,000 கிலோமீட்டர் தாங்க ஓடிக்கு. 68,000 கிலோமீட்டர் ஓடி வந்து டேஷ்போர்ட்லாம் பாருங்க கிளீனா இருக்கும். ஒரு பொருளும் தரனா அது தரமா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. என்ன பொறுத்திருக்கும் அப்படிதான். தரம் இல்லைன்னா கொடுக்க கூடாது, தரமா கொடுத்துடணும். தரம் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். தெளிவான வண்டி, டாப் பாருங்க கிளீனா இருக்கு. எந்த பக்கம் எப்படி பார்த்தாலும் கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கு. ஷீட் கவர்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கு. வண்டி செம குவாலிட்டி, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். நேரில் வந்து பாருங்க, நீட்டா இருக்கு. வந்தீங்கன்னா இந்த வண்டி மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா தெளிவா இருக்கு. அந்த டோர் பேட்லாம் பாருங்க, எல்லாமே பக்காவா இருக்கு. எதுவும் பிச்சு காமிச்சிடுறேன். டைட்டா இருக்குங்க, ரொம்ப டைட்டா இருக்கு. பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கு. அந்த பஞ்சிங்கோட இருக்குங்க, தெளிவா இருக்கு. அந்த பஞ்சிங்கு ஒரிஜினாலிட்டி எல்லாமே கிளீனா இருக்கு. கொடுத்தா நீட்டான பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க கூடாது. நல்லா இருக்கு. சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. வண்டி பக்கா கண்டிஷனுங்க, பக்காவா இருக்கு, நீட்டா இருக்கு. பின்னாடி எங்க காமிச்சிடுறேன். சொல்லுவாங்களேன், இந்த ரப்பர் நிறைய வண்டியில இருக்காது, இது இருந்தா இன்னும் குவாலிட்டி பக்காவா இருக்கும்னு. இருக்கு பாருங்க, அந்த ரப்பரோட இருக்கு வண்டி, பக்காவா நீட்டா இருக்கு. உள்ளேயும் காமிக்கிறேன், பேக் சைடும் எல்லா பக்கமும் சுத்தமா நல்லா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. வந்தீங்கன்னா விட மாட்டீங்க. யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களே எடுத்துருவாங்க. ஒரு நல்ல நீட்டான பொருளுங்க. இந்த பாருங்க, டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும், சுத்தமா இருக்கு. அடுத்தது சொன்னாங்கல்ல, ஜென் எக்ஸிலோ 19,000 கிலோமீட்டர் ஓன வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டு, 4 டயர் புது டயரு, ஒரு டாக்டர் வண்டி. இதுவும் வேற லெவல் வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. டாப் மாடல், பேக் வைப்பரோட வந்துடும். டாப் மாடல்ல ஃபுல் ஆப்ஷன் வண்டி, நல்லா இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டி வரவங்க விடவே மாட்டாங்க. ஒரு புது வண்டி எடுக்கிற மாதிரி தான் கணக்கு, பழைய வண்டின்னு கணக்கு வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கிலோமீட்டர் ஓன வண்டி, 4 டயர் புது டயரோட நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாம நேரில் வந்து பாருங்க. இது வீடியோ போடுறேன், இப்போதைக்கு இருக்குன்னு காமிக்கிறேன். லோ பட்ஜெட் தான், நான் வண்டி பக்காவா இருக்கும். நேரில் வாங்க. ஏன்னா புக்கு வந்து எனக்கு வந்தானே டீட்டெயில் சொல்லிடுவோம். 11 லாஸ்ட், 2 ஓனரு. வண்டி நீட்டா இருக்கு. உள்ள பாருங்க, அதோட குவாலிட்டி பாருங்க. 19,000 கிலோமீட்டர் ஓன வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டே இருக்கு. இத பாருங்க, ரெக்கார்டே இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டோட தான் காமிக்கிறேன். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி, பக்கா கண்டிஷனு, நீட்டா இருக்கு பாருங்க. நீட்டா இருக்கு பாருங்க, தெளிவான வண்டி, நல்ல வண்டி. உடைய மாட்டீங்க இந்த வண்டியை. யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த வண்டி தான் எடுப்பாங்க. அவ்வளவு நீட்டா இருக்கு. ஆபீஸ்க்கு வந்திருக்கு, ஒரு பக்கா கண்டிஷன். ஏசி எல்லாம் வேற லெவலுங்க. வண்டி ஓட் பண்ணா ஷார்ட் பண்ணீங்கன்னா இது வண்டி ஓடினுக்கா இல்ல நிக்குதானே தெரியாது. நாய்ஸே இல்ல சுத்தமா. அந்த ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க, அந்த பஞ்சிங்கோட எல்லாமே நீட்டா இருக்கு, கிளீனா இருக்குங்க. அந்த பஞ்சிங் எல்லாம் பக்காவா இருக்கு. சுத்தமா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல வண்டி வந்திருக்கு. இதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், இருக்குன்னு வீடியோ போடுறேன். 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கிலோமீட்டருக்கே அந்த வண்டி எடுக்கலாம். ஒரு புது வண்டி எடுக்கிற மாதிரி தான் அந்த வண்டி. குட்டி இனோவான்னு, இனோவா டைப்ல இருக்கும், குட்டியா இருக்கும், அவ்வளவுதான். இந்த இண்டிகா பாருங்க, இண்டிகா டீசல் வந்து மைலேஜ் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 23 கொடுக்கும். 23 மைலேஜ், 23 22 குத்துரும். ஹெட்லைட் எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க. வண்டி நீட்டா இருக்கு, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. 2 வண்டியில எது வேணாலும் எடுங்க, ரெண்டுமே டாப்பா இருக்குங்க. பக்கா கண்டிஷனுங்க. 190 வாங்கி தரேன். ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன். 2 ரூபாய் போட்டிருக்கேன், 195 போட்டிருக்கேன். என்னால முடிஞ்சிருக்கு இது 190 வாங்கி தரேன். சுத்தமான பொருள், நல்ல பொருள் தான் என் ஆபீஸ்க்கு வரும். ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங். நான் 2.5 சொல்லியிருக்கேன், 2.5 சொல்லி 190 பேசி வாங்கி தரேங்க. 25,000 குறைச்சு சொல்லிட்டேன். நேரில் வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துங்க. வண்டி தெளிவா இருக்கும். நிறைய வண்டியை நான் சொல்றோட் ஆயிடுச்சு. பெரிய வண்டியில நம்மள்ட்ட இருக்கிறது டவரா மட்டும் தான் இருக்கு, மற்றதெல்லாம் இல்ல. எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுக்குற போது சுத்தமா கொடுத்தேன். என்னை நம்பி எடுக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் வீடியோ பாருங்க, கண்டிப்பா கொடுப்போம், கண்டிப்பா விற்போம். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.